ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கிரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்சங்கில் டபுள் டக்கர் ஐசி உள்ள மொபைலை ஹேங் ஆன் லோகோ, ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் இல்லை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஆஃப் ஆயிடுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோட ஒரு மொபைல் நம்மக்கிட்ட வராது. அப்படிங்கிறப்போ அந்த மொபைல் நம்ம எந்த மெத்தடில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், அது எந்த மெத்தடில் நம்ம சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆன் ஆகும், பர்ஃபெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் கொண்டு வர முடியும். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமருக்கு டேட்டா லாஸ் ஆகாமல் எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்ட் 1. அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, எந்தெந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு நமக்கு எப்படி சொல்யூஷன், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவாக கிளாஸில் எடுக்கும்போது நம்ம அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க தாராளமாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மொபைல் சேம் அதே போர்டு அதே கண்டிஷனில் இருக்குது, இப்போ இதை வந்து நம்ம CPU வந்து ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது மெத்தடு எப்படி அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இப்போ போர்டு எந்த டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணணும் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஆமாம் சார். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ராப்பர் வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸ்க்ராப்பர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். ஸ்க்ராப்பருங்கிறது இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கு இல்லையா? ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கு. இது பேர் ஸ்க்ராப்பர். இந்த ஸ்க்ராப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி டேமேஜ் பண்ணக்கூடாது. டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் புதுசாக நீங்கள் திரும்ப வாங்கணும். டேமேஜ் ஆகாமல் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான டூல்ஸ். நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் மொபைல் கொடுக்குறாங்க அப்படின்னா 100 ரூபா 200 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாலும் அது அவங்களுக்கு பெரிய விஷயம், நமக்கு சாதாரண விஷயம். 100 ரூபா மொபைல் இந்த போனால் போய் காசு கொடுத்துரும் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த 100 ரூபாய் பொருளுங்கிறது கஸ்டமருக்கு பெரிய விஷயம். நம்மளை நம்பி ஒரு 10,000 மொபைல் கொடுத்தாலும் சரி, 50,000 மொபைல் கொடுத்தாலும் சரி, 1 லட்ச ரூபா மொபைல் நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னு ஏன்? நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை. இவர்கிட்ட கொண்டு போனால் இவர் ரெடி பண்ணி தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த நம்பிக்கை வீண் பண்ணாமல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்போ ரெடி பண்ணி கொடுக்குறதுன்னா நம்மக்கிட்ட ப்ரொஃபஷனலான டூல்ஸ் வேணும் இல்லையா? ப்ரொஃபஷனலான டூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆல்ரெடி டூல்ஸ் எல்லாமே டேமேஜ் வச்சுருக்கு, ஆஃப் கண்டிஷனில் இருக்க டூல்ஸ் வச்சு நம்ம ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. அப்போ டூல்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கிளாஸ் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புரியுது இல்லையா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ராப்பர் வந்து இன்செர்ட் பண்ணி ஐசி ரிமூவ் பண்ணுங்க. ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸில் சொன்ன மாதிரி எல்லா பக்கம் காம்பனண்ட்டு இருக்குது இல்லையா? இதில் எல்லா டைரெக்ஷன்லையும் காம்பனண்ட் இருக்குது. எந்த பக்கமும் ஸ்க்ராப்பர் இன்செர்ட் பண்ணுறதுனால இடம் இல்லை. அப்போ பெரிய காம்பனண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது? பெரிய காம்பனண்ட் இந்த பக்கம் டைரெக்ஷனில் காம்பனண்ட் இருக்குது, தெரியுதா? அப்போ இந்த அதுக்கு அடுத்த சின்ன காம்பனண்ட் இந்த பக்கம் நிறைய இருக்குது. அப்போ இடம் கம்மியாக தான் இருக்குது, ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் பாருங்கள், அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் காம்பனண்ட்டு பெரிய கெப்பாசிட்டர் ஒன்று இருக்கா? பெரிய கெப்பாசிட்டி காம்பனண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. இந்த 4 டைரெக்ஷன்லேயும் காம்பனண்ட்டு எந்த பக்கம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கடுத்து இந்த 4 டைரெக்ஷன்லேயும் கம்மியாக இருக்கிறதுல எது பெரிய காம்பனண்ட் எந்த பக்கம் இருக்குங்கிறது செக் பண்ணுங்கள். ஓகேவா? இது செக் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரே ஒரு கெப்பாசிட்டி பெருசாக இருக்குது, மீதியெல்லாம் சின்னதாக இருக்குது. பட் காம்பனண்ட்டு கம்மியாக தான் இருக்குது, தெரியுதா? காம்பனண்ட்டு கம்மியாக தான் இருக்குது. அப்போ இந்த இடம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ராப்பர் அழகாக இதில் இன்செர்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணுற கேப் இருக்குது. இந்த கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு இது வரைக்கும் நமக்கு ஸ்பேஸ் கிடச்சிரும். இதில் ஸ்க்ராப்பர் இன்செர்ட் பண்ணி அழகாக ஐசியை ரிமூவ் பண்ண முடியும் இல்லையா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காம்பனண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்குவோம். ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் சால்டிங் அயன் வச்சும் எடுத்துக்கலாம், ப்ளோ பண்ணி எடுத்துக்கலாம். சால்டிங் அயன் வச்சும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளோ பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ளோ பண்ணும்போது நாசல் சைஸு ஸ்மால் சைஸ் நாசல் நீங்கள் யூஸ் பண்ணணும், சின்ன சைஸ் நாசல் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும் தான் நீங்கள் ஹீட் பண்ணி எடுக்க போகிறீங்க. அதனால் பிக் சைஸ் நாசல் யூஸ் பண்ணாதீங்க, ஸ்மால் சைஸ் நாசல் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக இங்கே காம்பனண்ட் ரிமூவ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா சால்டிங் அயனு இந்த மாதிரி இந்த செக்ஷனில் வச்சு இப்படி வச்சு பொறுமையாக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ரிமூவ் ஆகி வந்துருச்சா? காம்பனண்ட்டு அழகாக வந்துச்சு. காம்பனண்ட் எடுத்து ஓரமாக நம்ம வச்சுருவோம். திரும்ப ஃபைனலாக வேலையை முடிச்சுட்டு இந்த காம்பனண்ட்டை திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இந்த காம்பனண்ட்டு ரிமூவ் ஆனிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகலை, புரியுதுங்களா? காம்பனண்ட்டு எதுவுமே டேமேஜ் ஆகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி ரிமூவ் பண்ணுறது தான்
ஒர்க்கு. ஐசி ரிமூவ் பண்ணணும். ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன், மொபைல் போர்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா ஸ்டார்டிங்லேயே. மொபைல் போர்டை இப்போ லைவாக வச்சு அப்படியே ஒரு ஃபோட்டோனே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒர்க்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் மொபைல் ஆன் ஆகலை அப்படின்னா எதனால் ஆன் ஆகலைன்னு தெரியணும் இல்லையா. எதாவது காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, எம்டியா ஸ்பேஸ் இருக்கும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட் இல்லாமல் இருக்கு இல்லையா, எம்டியாக தானே இருக்குது. அப்போ இதில் இந்த இடத்துல காம்பனண்ட் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற டவுட் வரும். இந்த ஓரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காம்பனண்ட் இருக்கு இல்லையா. இதில் பாருங்கள், இந்த ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து எண்டு வரைக்குமே காம்பனண்ட் இருக்குது, இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை. அப்போ இந்த இடத்துல இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற டவுட் வரும். இதனால தான் ஆன் ஆகலையா. அப்போ இந்த இடத்துல எம்டியாக தான் இருக்குது. நான் தேவையில்லாம ஒரு காம்பனண்ட் வச்சு அதை சர்க்யூட் ஷார்ட் பண்ணக்கூடாது. புரியுது இல்லையா. அப்போது ஒரு இடத்துல காம்பனண்ட் இருந்துச்சா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. சப்போஸ் நான் ஃபோட்டோ எடுக்கல மறந்துட்டேன், என்கிட்ட ஸ்கீமேட்டிக் இருக்குங்கிற தைரியத்தில் நீங்கள் பண்ணவே வேண்டாம். ஸ்கீமேட்டிக்கில் ஒரு சில மாடல் இருக்கும், ஒரு சில மாடல் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுது இல்லையா. ரெண்டாவது, ஸ்கீமேட்டிக்கில் டைரெக்ஷன் ஐசி எந்த டைரெக்ஷன் இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஒரு சில மாடல் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, அதில் இருக்கும். இல்லை அப்படின்னா ஐசியோட டைரெக்ஷன் தெரியாது. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் நோஸ் பாயிண்ட் எந்த டைரெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிடும், காம்பனண்ட் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். மூணாவது, என்ன காம்பனண்ட்டுங்கிறது ஃபோட்டோவில் தெரிஞ்சிடும் இல்லையா. ஒவ்வொரு காம்பனண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க இல்லையா நீங்கள், ரெசிஸ்டரா இல்லை காயிலா கெப்பாசிட்டரா அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா. ஆமாம் சார். அப்போ அதோட வேல்யூ மட்டும்தான் நம்ம செக் பண்ணுவோம். வேல்யூ செக் பண்ணி நமக்கு ஸ்கீமேட்டிக் கம்பல்சரி தேவை. ஸ்கீமேட்டிக்கில் இல்லை அப்படின்னா சேம் மாடல் போர்டு தேவை. சேம் மாடல் போர்டு வேணும். போர்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேல்யூவில் காம்பனண்ட் இருக்குங்கிறது நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். இல்லை டெட் போர்டு இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஸ்வைப்பிங் பண்ணிக்க முடியும். வேலை ஈஸியாக முடிஞ்சு. பட் கம்பல்சரி ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட சேஃப்டிக்கு. புரியுதா. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐசியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஐசியை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசியில் ரெண்டு பக்கம் ரேமில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சி பிக் சின்னு சொல்லுவோம். ஸ்மால் சைஸ் சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. பிக் சைஸ் சி பெரிய சின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக கிரவுண்டாக தான் இருக்கும். அந்த சைடில் வச்சு தான் ஸ்க்ராப்பர் ஃபஸ்ட் நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஸ்க்ராப்பர் இன்செர்ட் பண்ணணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிக் சைஸ் சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நோஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த நோஸ் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த சைடில் இருக்கும். இந்த சைடில் இருக்கிற பாயிண்ட், இந்த சைடில் இருக்கிற பாயிண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டாக இருக்கும். இந்த சைடில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு இந்த சைடில் இருக்கும். அப்போ டைரெக்டாக நான் டியூசர் ஸ்க்ராப்பர் வச்சு இங்கே வச்சு அழுத்தி இன்செர்ட் பண்ணேன் அப்படின்னு என்ன ஆகும், சிலிண்டர் சைடு டேமேஜ் ஆயிரும். சிலிண்டர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் நான் உட்காந்து ரீஒர்க் பண்ண, இல்லை ரேம் சேஞ்ச் பண்ணணும், சிபியூ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும். வேலை அதிகமாக இழுத்துரும். அப்போது நான் ஸ்க்ராப்பர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு நோஸ் பாயிண்ட்டு ஆப்போசிட் சைடில் இந்த சைடில் வச்சு இன்செர்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளே நிறைய டைம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இல்லையா. சிங்கிள் ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ரெண்டு ஐசிக்கு சென்டரில் வச்சு குத்தி ஸ்கின் டேமேஜ் ஆச்சே இல்லையா. அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஓகேவா. ஓ ஃபேன் கொஞ்சம் ஸ்லோவாக 3 வை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், எல்லாமே ப்ரீ ஹீட் பண்ணுறோம் இல்லையா. போர்டு ஃபுல்லாகவே ப்ரீ ஹீட் பண்ணும். ப்ரீ ஹீட்டு சேனல் நம்பர் 2ல் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 15 செகண்ட் ஐசி சுற்றியும் பண்ணுவோம். ஐசி சுற்றி 15 செகண்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 30 செகண்டு போர்டு ஃபுல்லாகவே ஹீட் பண்ணணும். போர்டு ஃபுல்லாகவே, ஏன்னா போர்டு மேலே இருக்க சீல்டு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ஹீட் பண்ணுவோம். எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக நம்ம ஹீட் பண்ணுவோம் போர்டு ஃபுல்லாக ஒரு 30 செகண்டு. ஓகேவா. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஐசி ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். ட்ராக்கு டேமேஜ் ஆகும், ரொம்ப டேமேஜ் ஆகாது, கம்மியாக தான் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு கம்பல்சரி டேமேஜ் ஆகும், பயப்பட வேண்டியதில்லை. ஓகேங்களா. இப்போ 30 செகண்ட் போர்டு ஃபுல்லாகவே ஹீட் பண்ணிட்டோமா, திரும்பவும் ஒரு 15 செகண்ட் ஐசி கிட்டே ஹீட் பண்ணும்போது இந்த பிளேடையும் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராப்பர் இருக்கு இல்லையா, ஸ்க்ராப்பரையும் சேர்த்து நீங்கள் ஹீட் பண்ணிங்க ஒரு 15 செகண்ட். ஓகேவா. ஹீட் பண்ணியாச்சா. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேனல் நம்பர்
3க்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஐசி ரிமூவ் பண்ணணும் இல்லையா? இப்போ சேனல் நம்பர் 3க்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளோயர் ஒரே இடத்துல கான்ஸ்டன்ட்டாக நிற்க வைக்கக்கூடாது. ஒரே இடத்துல இப்படியே நிற்க வச்சு பிடிக்கக்கூடாது. பிளேட் லேஸை ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த இடத்துல இந்த கார்னர் இருக்கு இல்லையா, தெரியுது உங்களுக்கு போர்டு? ஓகே, இந்த கார்னர்ட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணணும். சென்டரில் 2 ஐசிக்கு சென்டரில் நீங்கள் இதில் வச்சு இன்செர்ட் பண்ணி பழகிக்கிங்க. இப்படி வச்சு பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு ஐசிக்கிட்ட கரெக்டாக இந்த இடத்துல பிளேடு கிட்ட வரப்போ லேஸாக பிளேடு உள்ளே இன்செர்ட் ஆகும். ஆயிடுச்சா? அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துங்க ப்ளோயர். இந்த சைடு வரப்போ ப்ளோயர் இங்கே ஹீட் பண்ணும்போதே இங்கே காட்டக்கூடாது, இது அழுத்தக்கூடாது, ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லேஸ் இந்த இடத்துல வரப்போ ஒரு 2 செகண்ட் நிறுத்தி மறுபடியும் போயிருங்க பொறுமையாக. ஐசி வந்துருச்சா? ஓகே, ஐசி ரிமூவ் ஆயிடுச்சா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு நம்ம சிபி வந்து ரிமூவ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு டேமேஜ் சிலிண்டர் சைடில் எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட்டாக தான் இருக்குது, ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. ஐசி விட்டு நெம்பக்கூடாது, உள்ளே விட்டு நெம்பக்கூடாது. அதுவே அழகாக இதே மாதிரி இப்போ ரேம் எப்படி கழட்டணுமோ சேம் அதே மாதிரி இதுலையும் கழட்டணும் நம்ம. ஏன்னா நம்ம ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் எதுவுமே இன்செர்ட் பண்ணலை. இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா குளூ எல்லாமே கட் பண்ணியிருக்கணும். குளூ கட் பண்ணிங்க. இதில் குளூ இல்லாதனால நம்ம டைரெக்டாக அப்படியே வச்சு ஐசியை ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்குது குளூ ஓரத்துலலாம் குளூ இருக்குது அப்படின்னா கம்பல்சரி இங்கே பிளேட் வச்சு நீங்கள் இதை கட் பண்ணி ஆகணும். குளூ ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளேடு நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொன்றா இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற குளூ பொறுமையாக கட் பண்ணணும். புரியுதுங்களா? குளூ எப்படி கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பிளேடு எந்த டைரெக்ஷனில் வைக்கணும், பிளேடு எந்த டைரெக்ஷனில் வச்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? ஸோ அந்த டைரெக்ஷனில் சேம் அதே மாதிரி வச்சு பிளேடு வச்சு கரெக்டாக நீங்கள் குளூ எல்லாமே கட் பண்ணி எடுத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு மொபைல் போர்டில் நிறைய குளூ இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒர்க்கு தான் பண்ணணும், குளூ தான் கட் பண்ணணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கு பண்ணணும். ரெண்டாவது குளூ எதுவுமே தெரியல, வெளியில் தெரியல அப்படிங்கிறப்ப நீங்கள் டைரெக்டாக இந்த மெத்தேடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐசியை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபியு ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. சிபியு வந்து ஹீட் பண்ணி எடுப்போம். டைரெக்டாக சேனல் நம்பர் 3லேயே இருக்கட்டும். இதுக்கு ப்ரீ ஹீட் தனியாக பண்ணணுங்க அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, பிளேடு வந்து நம்ம லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேஸை இந்த இடத்துல வச்சு இன்செர்ட் பண்ணுவோம். பிளேடு வச்சு அழுத்தக்கூடாது. ஓகேவா? ஐசி சுற்றியும் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல ஸ்டாப் பண்ணக்கூடாது ப்ளோயரை. பிளேடு அதுவே இன்சைட் ஆகணும், நீங்கள் வச்சு ஓவராக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பிளேடு கிராஸாக ஒரே இடத்துலேருந்து இப்போ இந்த சைடு இந்த டைரெக்ஷனில் வச்சோம் அப்படின்னா ஐசி அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். அவ்வளோதான். ஐசி வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல தான் இன்செர்ட் பண்ணிக்கும். ஸ்க்ராப்பர் இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி இன்செர்ட் பண்ணி இங்கே வந்து இப்படி கிராஸை இங்கே கொண்டு வந்துருக்கோம். ஓகே, இப்படி வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? பிளாக் பேஸ்டடாக இருந்தால் வி ஷேப்பில் இப்படி இன்செர்ட் பண்ணணும். ஒயிட் பேஸ்டடாக இருந்தால் இப்படி இன்செர்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஐசி ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுலேயுமே நமக்கு குளூ இருக்கு இல்லையா? போர்டில் நிறைய குளூ இருக்கு இல்லையா? இந்த குளூ எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் எப்படி என்ன இதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ அதே மெத்தட் இதுலேயும் ஃபாலோ பண்ணுவோம். இதில் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம். போர்டு ஹீட்டாக தானே இருக்குது, அந்த ஹீட்டோர்லேயே வச்சு நம்ம இதில் இருக்க க்ளூ பேஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். இருக்கட்டும். இப்போ சால்ட்டிங் ஐன், நம்மளோட சால்ட்டிங் ஐன் ஹீட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்? 320 வச்சுக்கணும் இல்லையா? போர்டில் க்ளீன் பண்ணும்போது 350 கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். பட் ஐசியில் க்ளீன் பண்ணும்போது 320 தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம ஒரே டெம்பரேச்சர் கூட நம்ம போர்ட்லேயும் ஐசிலையும் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்க முடியும். சால்ட்டிங் ஐனில் ஹீட்டு 320 வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்
மேலே ஃபஸ்ட்டு இருக்குது க்ளூ க்ளீன் பண்ணக்கூடாது, மேலே இருக்க லெட்டு மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம். மேலே இருக்கிற லெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம். லெட்டு போய் க்ளீன் பண்ணுறதுக்கு ரிவேர்ஸில் இந்த மாதிரி இங்கே வச்சு ரிவேர்ஸில் வச்சு இது க்ளீன் பண்ணுவோம். நேருக்கு நேரம் இப்படி கொண்டு போகக்கூடாது. ஓகேவா? இப்படி வச்சு தள்ளணும் அப்படின்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆகும். இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து ரிவேர்ஸில் இப்படி கொண்டு போங்க. ரிவேர்ஸில் வச்சு மேலே லெட் எல்லாத்தையும் மேலே ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். இந்த இடத்துல இருக்குல்ல பிரிண்ட் இது ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, பிரிண்ட் ஓப்பன் ஆன இடத்துல உங்களுக்கு பால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஓப்பன் ஆன இடத்துல மட்டும் ஜாயிண்ட் ஆகும், மற்ற இடத்துல எங்கேயுமே ஜாயிண்ட்டு ஆகாது. அடுத்து போர்டோட டைரெக்ஷன் ரொட்டேட் பண்ணிக்குவோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து அதே மாதிரி ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி எடுப்போம். இந்த காம்பனண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிமூவ் ஆகிருக்கு இல்லையா, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாமே ரிவேர்ஸில் எடுத்து தான் க்ளீன் பண்ணணும். காம்பனண்ட்டில் டச் ஆச்சு, அது கலந்து வந்துருச்சு. இது தெரியுதா உங்களுக்கு? ஒரு சாரி, இந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இந்த கெப்பாசிட்டியில் சால்ட்ரிங் ஆகின்னு டச் ஆனது தான் உடனே அது ரிமூவ் ஆகி தனியாக வந்துருச்சு. மறுபடியும் அதை ரீஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா காம்பனண்ட்டில் எடுத்து தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க. கடைசியாக லாஸ்ட்டாக போர்டை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த காம்பனண்ட்டு 2 காம்பனண்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே நம்ம எடுத்து தனியாக ஓரமாக வச்சுக்குவோம். போர்டை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? காம்பனண்ட்டு பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஆமாம் சார். எத்தனை காம்பனண்ட் இருந்தால் எடுத்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை எத்தனை காம்பனண்ட் இருந்தால் ஜம்பர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். மினிமம் ஒரு காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி விடலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஜம்பர் பண்ணக்கூடாது, சேம் காம்பனண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? ஆமாம் சார். எந்தெந்த காம்பனண்ட்லாம் ஜம்பர் பண்ணணும், எந்தெந்த காம்பனண்ட்லாம் ஜம்பர் பண்ணக்கூடாதுங்கிறதையும் தெரியும் இல்லையா? சொல்லியிருக்கேன்னா இல்லையா? பேச மாட்டேங்கிறீங்களே. ஓகே, இதில் இருக்கிற குளு எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம். பட் சால்ட்ரிங் லெட்டு மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். ரெண்டாவது இதுலேயும் குளு இருக்கும் இல்லையா, விக்கு குளு, அந்த குளு எல்லாம் மறுபடியும் திரும்ப கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணுவோம். திரும்ப வந்து ட்ரையாக வச்சு எப்போவுமே போர்டை க்ளீன் பண்ணவே கூடாது. ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிடுவோம். ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு எந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், டீசால்டிங் வச்சு எந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரொட்டேஷன் பண்ணணும்னு சொல்லுனா இல்லையா? ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு வைக்கணும், டீசால்டிங் வைக்கணும், மெல்ட் ஆகணும், பொறுமையாக இது ரொட்டேட் பண்ண பழகுங்க. ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கு இல்லையா? எதனால் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுறோம்? பால்ஸ் ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகக்கூடாது. நேராக வச்சு இழுத்து அப்படின்னு என்ன ஆகும்? கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்படி வச்சு இழுத்ததுனால ஜாயிண்ட் ஆகுதா இல்லையா? ஜாயிண்ட் ஆகுதா? அப்போ லேசாக பண்ணாலும் ரொம்ப வச்சு ஹெவியாக பண்ணோம்னாலும் உங்களுக்கு பால்ஸு ஜாயிண்ட்டு கம்பல்சரி ஆகும். இதே வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும், மேக்ஸிமம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதையும் மீறி ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா? யூவி மாஸ்க் வச்சு அப்ளை பண்ணி இதை கிளியர் பண்ணிக்க முடியும். அதனால தான் இதை ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்போம். இதை ரொட்டேட் பண்ண பழகிக்கிங்க அப்படின்னு. ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பால்ஸு ஜாயிண்ட்டு ஆகாது. ஜாயிண்ட்டு நிறைய பால்ஸ் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுவோம்? எல்லாமே ஒரே இடத்துல வந்து நின்றுடும். அப்போ அதுக்கு யூவி மாஸ்க் அப்ளை பண்ணி திரும்பவும் நம்ம உட்காந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்ருக்கணும். நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராப் போர்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் உங்கள் இடத்துல உட்காந்து உங்கள் ஷாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது பொறுமையாக ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஏன்னா கஸ்டமருடைய லைவ் போர்டில் பண்ணும்போதும் ஸ்பீடாக பண்ணிடாதீங்க, பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். போக போக ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்க்ரீஸ் ஆகிரும், ஸ்பீடு வந்துடும். வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோவில் என்ன பண்ணுவாங்க,
இந்த ரொட்டேட் பண்ணுறது மட்டும் ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணியிருப்பாங்க, ஃபார்வேர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்போ ஸ்பீடாக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நம்மளும் ஸ்பீடாக பண்ணுவோம். அவங்களும் இதே மாதிரி ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு என்ன ஆகும், நம்ம அவங்க ஸ்பீடாக பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பண்ணோம்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா? வராது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் ஜாயிண்ட் ஆகிருக்கா? ஆமாம் சார். இப்போ எவ்வளோ ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு இதில் ஜாயிண்ட்டு ஆகத்தான் செய்யும். ஆகாமல் பண்ணணும், அதுக்கு தான் ரொட்டேட் பண்ண பழகுங்க அப்படிங்கிறது. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் காம்பனண்ட்டில் எந்தெந்த இடத்துல மிஸ் ஆகிருக்குன்னு தெரியுது இல்லையா? ஆமாம் சார். 3 இடத்துல காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கா? இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு மிஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒன்று மிஸ் ஆகிருக்கு. என்ன காம்பனண்ட்டுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தா அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு மிஸ் ஆகிருக்கு, இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம், இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். போர்டு க்ளீன் ஆயிடுச்சு இல்லையா? போர்டு க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இதை போர்டு ஒட்டே நம்ம செக் பண்ணிக்கணும். போர்டு செக் பண்ணும்போது இதில் ஒயிட் கலர் க்ளூ தானே, இந்த ஒயிட் கலர் க்ளூ வந்து பார்த்திங்க அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடாது. நார்மலாக பார்த்தா அப்படின்னா தெரிஞ்சிடாது. அதனால் லேசாக பிளேட் வச்சு இதில் இது பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். இந்த இடத்துல க்ளூ இருக்கு இல்லையா, இந்த க்ளூ எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவோம். எப்போவுமே க்ளூ க்ளீன் பண்ணும்போது இந்த சைடில் மார்ஜின் கோடு இருக்கு இல்லையா, மார்ஜின் கோட்டுக்கு வெளியில் க்ளூ இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். மார்ஜின் கோட்டுக்கு உள்ள க்ளூ இருக்கவே கூடாது. இந்த இடத்துல க்ளூ இருக்குது தெரியுதா உங்களுக்கு? மார்ஜின் கோட்டுக்குள்ளே க்ளூ இருக்கவே கூடாது. இருக்கா இல்லையா இந்த இடத்துல? அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பிளேட் வச்சுங்காட்டி தான் தெரியுது, இல்லையா நார்மலாக பார்த்தா தெரியாது. அப்போ மார்ஜின் கோட்டுக்குள்ளே க்ளூ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா ஐசி நமக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி 4 டைரெக்ஷன்லையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிளேடில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கிறப்போ பிளேடு உல்ட்டாவாக வச்சுருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, பிளேடு ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. பிளேடு எப்போவுமே உல்ட்டாவாக வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? க்ளூ எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம், போர்டை ஸ்கேன் பண்ணுமா இல்லையா? போர்டை வந்து ஸ்கேன் பண்ணுவோம். போர்டில் வேறு ஏதாவது கிரே பால்ஸ் இருக்கா, இல்லை ட்ராக் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நல்லா ஜூம் பண்ணிங்க, ஃபுல்லாக போர்டை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்கிற ட்ராக் எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு லைனை இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணிகிட்டே வாங்க. ட்ராக்கோட லைனு எதாவது மிஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணுங்கள். மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது மைக்ரோ ஜம்பர் கம்பல்சரி பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பால்ஸ் எனக்கு கட் ஆகிருக்கு இல்லையா, இது வந்து என்சி நோ கனெக்ஷன். ஆனால் ட்ராக்கோட பால்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது, தெரியுது இல்லையா? அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை, இது என்சி. ஆனால் இந்த ட்ராக் வந்து கட் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஜம்பர் பண்ணி ஆகணும். இந்த சைடு ஓகே. அடுத்து இந்த சைடு செக் பண்ணும். இந்த சைட்லேயும் பால்ஸு சரியாக க்ளீன் ஆகலை, பட் எல்லா ட்ராக்குமே இருக்குது. ஓகே, இந்த இடத்துலையும் ஒரு ட்ராக்கு பால்ஸ் லைன் மட்டும் கெப்பாசிட்டர் மட்டும் மிஸ்ஸு, பட் லைன் ஓகே கண்டிஷனில் இருக்குது. இப்போ லைன் எல்லாமே செக் பண்ணிட்டேன். லைன் எல்லாமே எனக்கு ஓகே கண்டிஷனில் இருக்குது, எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஓகேவா? ஓகே, எல்லா பால்ஸுமே ஒரே ஃப்ளாட்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணணும். இதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கிரே பால்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். கிரே பால்ஸ் இதில் சில்வர் கலரில் எல்லா பால்ஸுமே பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்குது. இதில் கிரே பால்ஸ் எதுவுமே இல்லை, தெரியுதா? கிரே பால்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்க, ஓரத்தில் ஒரு லைன் தானே அப்படின்னு விட்டுருவாங்க. இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்டு கிடைக்காது. அப்போ திரும்பவும் இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வச்சு லேசாக அதை மட்டும் க்ளீன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ போர்டு பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளீன் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்தது இதில் நம்ம ரிமூவ் பண்ண காம்பனண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ண காம்பனண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக டைரெக்டாக அப்படியே எடுத்து இதில் இருக்கிற ஆல்ரெடி ஹீட் பண்ணி தானே எடுத்தோம், அதிலே அப்படியே வைக்கணுமா அப்படின்னா கிடையாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ரீசால்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலலாம் ரீசால்டரிங் பண்ணிக்கோங்க. இப்படி
ரீசால்டிங் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ரீசால்டிங் பண்ணிங்க அப்படின்னா குயிக்காக உங்களுக்கு காம்பனண்ட் மெல்ட் ஆகி உட்காரும். ஏன்னா பழைய இதிலே வச்சு நீங்கள் ரீசால்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிபிடி பேஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. பிபிடி பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு லேஸாக வந்து ஹீட் பண்ணுங்கள். எதில் ஹீட் பண்ணுங்க? சால்ட்ரிங் அயன் வச்சு ரீசால்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சால்ட்ரிங் வச்சு இதை ரீசால்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த பால்ஸ் ஓகேவா? இந்த மாதிரி இந்த இடத்துல தெரியுது இல்லையா உங்களுக்கு? இந்த மாதிரி ரீசால்டிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரீசால்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ப்ளோ பண்ணி இதை வைக்க போகிறோம். ப்ளோ பண்ணி வைக்கிறப்ப எடுத்தோன்னே ஒரு காம்பனண்ட்டு நம்ம டியூசரில் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? டியூசரில் எப்படி பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? டியூசரில் எப்படி பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ பிடிச்சா அப்படின்னா நமக்கு அந்த காம்பனண்ட்டு மிஸ் ஆகாமல் ப்ராப்பராக வரணும் இல்லையா? அப்போ மிஸ் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன் இல்லையா? காம்பனண்ட் மட்டும் ஒன் சைடாக வந்து டிப் பண்ணி நம்ம எடுத்துக்கோம். காம்பனண்ட் என்ன தான் பண்ணாலும் மிஸ் ஆகாது. இந்த தேரில் எடுத்தீங்க அப்படின்னா இதே வந்து இப்படி அழுத்தி பிடிச்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகிடும், தெரிச்சிடும். ஆயிருக்கா இல்லையா? அந்த மாதிரி ஓகே. அந்த மாதிரி ஆகாமல் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். இப்போ இந்த காம்பனண்ட் எடுத்தாச்சு. எடுத்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பனண்ட்டு ஹீட் பண்ணி வைக்கணும். சேனல் நம்பர் 3லேயே வச்சுக்குவோம். சேனல் நம்பர் 3லேயே வச்சு எடுத்தோன்னே பக்கத்தில் வச்சு ஹீட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் தூரமாக வச்சு இந்த 4 விரல் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன்னா இல்லையா? எடுத்தோன்னே பக்கத்தில் கொண்டு போகக்கூடாது. இந்த 4 விரல் டிஸ்டன்ஸில் வச்சு ஹீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பக்கத்தில் கொண்டு போங்க. பக்கத்தில் வர்றதுக்குள்ளார உங்களுக்கு காம்பனண்ட் ஈஸியாக மெல்ட் ஆகி அதில் ஃபிக்ஸ் ஆகிரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த காம்பனண்ட் இன்னொன்று இருக்கு இல்லையா? அதையும் சேம் அதே மெத்தடில் நம்ம எடுப்போம். அதே மெத்தடில் எடுத்து இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வைக்கணும். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு காம்பனண்ட் இருக்குது. அதையும் 2 ஒட்டுக்காவே கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஹீட்டு தனித்தனியாக இதுக்கு பண்ண தேவையில்லை. 2 பக்கமாக இருக்கிறதுனால ஒரே மாதிரியே ஹீட்டு இதில் வச்சு பண்ணிக்குவோம். இந்த இடத்துலையும் இந்த காம்பனண்ட்டு நேராக வச்சிருவோம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக வைக்கணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம ஹீட் பண்ணி டியூசர் மூலிமா அலைன்மெண்ட் மாற்றிக்கலாம். இப்போ இதுலேயும் சேம் அதே மாதிரி 4 விரல் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணணும். எடுத்தோன்னே பக்கத்தில் ஹீட் பண்ணிங்கன்னா காம்பனண்ட்டு பறந்துடும். லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டு பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் போக போக ஆட்டோமேட்டிக்காக இது ஃபிக்ஸ் ஆகிரும். காம்பனண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? ஓகே. இதில் மிஸ் ஆன காம்பனண்ட் நம்ம ரிமூவ் பண்ண காம்பனண்ட் எல்லாமே எடுக்கிறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் காம்பனண்ட் மிஸ் ஆகிருக்கு. அதை செக் பண்ணிக்குவோம். அது கெப்பாசிட்டருங்கிறனால நமக்கு பேரலல் தான் வரும். மொபைல் ஆன் ஆகும், பேரலல் தான் வரும். அது வைக்கணுமா வைக்கக்கூடாது அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கணும் இல்லையா? தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே ஓகே கண்டிஷனில் இருக்கா இல்லையா? எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து போர்டு செக் பண்ணுவோம். போர்டோட கண்டிஷன் என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா போர்டில் ஆல்ரெடி ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம திரும்பவும் உட்காந்து வேலையை பார்ப்போம். போர்டில் ஷார்ட் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்குவோம். போர்டு ஓகே கண்டிஷனாக இல்லையா? ஏன்னா இது ஓகே ஆச்சு அப்படின்னா நம்ம ஐசி எடுத்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நமக்கு மொபைல் வச்சு ஆன் பண்ணும்போது மொபைல் ஆன் ஆகுமா? வித்தவுட் சிபி வித்தவுட் ரேமில் மொபைல் ஆன் ஆகாது. அப்போ டிசி ரீடிங் வச்சு தான் நம்ம கெஸ் பண்ண முடியும் இதெல்லாம் ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு ஆட்டோ ஆம்பியர் எடுக்கும் இல்லையா? ஆட்டோ ஆம்பியர் ஷார்ட் இருந்துச்சுன்னா எடுக்கும். அதையும் வச்சு செக் பண்ணுவோம். இப்போ இதில் ஆட்டோ ஆம்பியர் எடுக்குதா? எடுக்கல. அப்போ வித்தவுட் சிபி வித்தவுட் ரேம் ரெண்டுமே இல்லை அப்படின்னா ரீடிங் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். 0லேருந்து 10க்குள்ளார ரீடிங் எடுக்கணும். இல்லை அப்படின்னா 0லேருந்து 5க்குள்ளார ரீடிங் எடுக்கணும். இப்போ சிங்கிள் இது ஐசி இருக்குது, ரேமு இதிலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 0லேருந்து 10க்குள்ளே ரீடிங் எடுக்கும். சிபியு இல்லை அப்படின்னா 0லேருந்து 10க்குள்ளே ரீடிங் எடுக்கும். ரிலீஸ் பண்ணும்போது 0 ஆகிடும். லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருந்து ரீடிங் அப்படியே ஸ்டக்காக இருக்கும். பவருக்கு எப்போ நான் ரிலீஸ் பண்ணால் அப்போ தான் அது 0வே ஆகும். புரியுதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிஎம் இல்லை, ரேமும் இல்லை. இந்த சிச்சுவேஷனில் நமக்கு ரீடிங் எவ்வளோ இருக்குன்னா 0 எடுத்துச்சு அப்படின்னா ஓகே கண்டிஷன், 1ன்னு எடுத்துச்சுனாலும் ஓகே கண்டிஷன், 2 எடுத்தாலும் ஓகே. இது வந்து 5க்குள்ளார எனக்கு ரீடிங் எடுக்கணும். வித்தவுட் சிபி வித்தவுட் ரேமில்
ரீடிங் எவ்வளோ எடுக்கணும் 5க்குள்ளார எடுக்கணும். இப்போ பவர் கீ ட்ரிகர் பண்ணாத எடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக எடுக்கக்கூடாது. இப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ரீடிங் எடுக்கலை. இப்போ பவர் கீ ட்ரிகர் பண்ணுறேன். பவர் கீ ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு 1ன்னு ரீடிங் எடுக்குது. அப்படியே 1 அப்படியே ஸ்டக்காக நிற்கிதா? ஏன்னா பவர் கீ நான் அழுத்தி பிடிச்சிங்க. பவர் கீ நான் இப்போ விடுறேன், இப்போ 0 ஆயிரும். ஆயிடுச்சா? இப்போ போர்டு வந்து ஓகே கண்டிஷன், போர்டில் எந்த ஒரு ஷார்ட் எதுவுமே இல்லை. அடுத்த ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டோட க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். பார்ட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐசி ரீபால் பண்ணுறது, ஐசி எந்த மெத்தடில் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்க்ராப் போர்டு இருக்கணும். இல்லை அப்படின்னு டெட் மொபைல் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கஸ்டமர் மொபைலில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது, நீங்கள் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அன்சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் வருது அப்படின்னா தாராளமாக நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நானும் இதோட இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் ஹேண்ட் ஸ்கில் வந்து பெஸ்ட்டாக அப்டேட் ஆகிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட இன்னும் பெஸ்ட்டாக வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தேடை வச்சு நீங்கள் உங்கள் இடத்துல போயிட்டு எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டாக நம்ம வெளியே அனுப்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.